இரவு பொழுதில் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு பெருந்திரளாக குழுமியிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் இந்த மாடர்ன் கல்வி குழுமத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் நாகை மாவட்டத்தினுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியினுடைய மிக சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்தக்கூடிய இந்த பள்ளியினுடைய முதல்வர் என்றாலே அனைவருக்கும் தெரியும். முதல்வர்னா ஒரு சிறப்பு தான். ஆனால் நம்ம பள்ளியினுடைய முதல்வர் மிக மிக சிறப்பான முதல்வர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பையன் இந்த பள்ளியில் தான் படிக்கிறார். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுனர். என்னுடைய பையன் இந்த பள்ளியில் தான் படிக்கிறார். அவர் பள்ளிக்கு வரக்குள்ள சில முக்கியமான நிபந்தனைகள்லாம் என்கிட்ட விதிப்பார். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரத்யேகமான சாலையில் தான் போகணும். அந்த ஆட்டோவில் மீறி அழைச்சிட்டு வந்துட்டோன்னா ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே அவர் இறங்கிடுவார். அங்கேருந்து நடந்து தான் வரணும். அதுவும் அவங்க அம்மா கூட தான் வரணும். அதுதான் அவரோட நிபந்தனை. அதுலேருந்து இப்போ விலக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 மாதமாக அந்த மாதிரி நடக்கலை. அதை நீங்களே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். மற்றபடி படிப்புலையும் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு பாடம் எடுக்கிறார். ஆக எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நான் 10ஆம் வகுப்பு தான் பாஸ் பண்ணேன். ஆனால் அந்த குழந்தை எனக்கு பாடம் எடுக்குது. அப்படி ஒரு பள்ளியில் என் மகன் படிக்கிறதுல ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். ஒரு சிறப்பான பள்ளி. அதே வேளையில் இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மேடமுக்கு நான் ஆட்டோவில் போவேன். அப்போ அந்த மேடம் பேசிட்டு வருவாங்க. என்னுடைய நண்பர்களை பற்றி சொல்லக்குள்ள அந்த பிள்ளையா அது என்னட்ட தான் படிச்சிச்சு. அடுத்து இன்னொருத்தர் இருக்கான், வேதனையில் இருக்கான், அவன் என்னட்ட தான் படிச்சான். அவன் மேடம் உங்கள்கிட்ட யாரு தான் படிக்கல என்ன, நான் அப்படிதான் கேட்கணும். உங்கள்கிட்ட படிக்காத பிள்ளை எங்கே தான் இருக்குது அப்படின்னா, இந்த சுற்றுப்புறம் நாகை மாவட்டத்தின் சுற்றிலும் சரி, வெளியூர்லையும் சரி, அயல்நாட்டிலும் சரி, எல்லா குழந்தைகளும் இந்த பள்ளியில் படித்த குழந்தைகளாக தான் இருக்கிறது என்பதை நான் கேட்கும் பொழுது பெருமிதம் கொள்கிறேன். உண்மையா பெருமிதம் கொள்கிறேன். ஏன்னா இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாக்டராகவோ வழக்கறிஞராகவோ பல துறை ரீதியா வேலை செய்யறாங்க. மிக சிறந்த ஆளுமைகளை உருவாக்கிய பள்ளி இந்த பள்ளி. அதை நான் கண்கூட பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த ஆளுமையோட மகள்கள் இந்த பள்ளியில் படிக்கிறாங்க. அப்படி சொல்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக இந்த பள்ளியில் சேர்ந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையில் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் குழந்தை மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக, வெற்றியாளராக நிச்சயம் ஜெயிப்பார் என்ற நம்பிக்கை பெற்றோர்களாகிய நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். நான் என்னுடைய மொபைலில் இருக்கிற ஸ்டேட்டஸ் கூட பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு தான் வைப்பேன். என்னுடைய ஆட்டோவில் வெற்றி நிச்சயம், என்னுடைய காரில் வெற்றி நிச்சயம், நான் செல்கின்ற பாதை வெற்றி நிச்சயம். ஆக நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே வெற்றி நிச்சயம். ஐயோ இது எனக்கு நடக்காதுங்க, இப்போ எதுவுமே கிடையாது. நிச்சயமா ஜெயிப்போம், நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்போம். எல்லாருடைய கனவுகளும் ஜெயிக்கும். அந்த கனவு தான். இந்த கீழ்வேலூர்லேயே நான் ஒரு 10 ஆண்டு ஒரு அரசு துறையின் கீழ் வேலை செஞ்சேன். இப்போ அதை விட்டு வெளியில் போயிருக்கேன். வெளியில் போயிருந்தாலும் என்னுடைய கனவுகள் ஜெயிச்சுட்டே இருக்கு. அந்த அரசு துறை என்ன ஒரு வேற வழி கொண்டு போயிருக்கு. ஆக நான் மனம் தளராமல் அதை விட்டு வெளியில் போனேன். நீங்கள் நல்லா இருக்கேன். அடுத்து இன்னும் மேலும் மேலும் வேற பொசிஷனுக்கு போயிட்டு தான் இருக்க போகிறோம். ஆக சுருக்கமாக செஞ்சு முடிச்சுக்க விரும்புகிறேன். நான் அடுத்த ஸ்டேஜில் நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நடக்க இருக்கு. பெற்றோர்கள் அதை பார்க்கறதுக்காக காத்திருக்கீங்க. சுருக்கமாக பேசி முடிக்க விரும்புகிறேன். இந்த பள்ளி சிறப்பான பள்ளி. இந்த பள்ளியில் உங்களுடைய குழந்தைகளை சேர்த்திருப்பது மிகப்பெரிய விஷயம். நல்லபடியாக படிப்பாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த பள்ளியில் சேர்ந்த பெற்றோர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. Thank you sir, your proud speech. Now I request our vice chairman sir to honor him with a shawl. வேற என்ன பாலா இருக்குமா? தங்கச்சி மண்ணு கூட இப்போ ஃபைஹா அம்மா அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். போயா It is a day to recognize and celebrate the outstanding achievements of students who have excelled in academics, 100% attendance and excellency in mathematics subjects. I would like என்னுடைய கவலையை நண்பர் தீர்த்து வச்சுட்டாரு. யாரும் ஆண்கள் பேசவில்லையே என்ற கவலையோடு இருந்தேன். அதை கவலைப்படாதீர்கள் என்று அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It is a day to recognize and celebrate the outstanding achievements of students who have excelled in academics, 100% attendance. Good evening everyone. We dance for ladies and gentlemen, are you ready to get the thrill of energetic dances and power-packed performances of our young talented students? Can I expect a huge round of your applause? Thank you. That's the best motivation that is God to give to our young land. பசங்க ஒருக்கா போட்டு வந்ததே